வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். யாழ் தைட்டி விகாரைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி. யாழ்ப்பாணம் தைட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸ விகாரைக்கு கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தைட்டி திஸ்ஸ விகாரை பிரதேசத்துக்கு விஜயம் செய்தனர். இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், தைட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார். அதேவேளை வியாழக்கிழமை மாலை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீர்தன் மற்றும் சபை உறுப்பினர்களும் தைட்டிக்கு விஜயம் மேற்கொண்டனர். தைட்டிக்கு தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் அதேவேளை விகாரை வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. 2014 ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் 25 மில்லியன் ரூபாய் செலவில் வாங்கிய சோலை விதைகளை சட்ட நடைமுறையை மீறி அந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதாயம் பெறும் நோக்கில் தனது நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு விநியோகித்ததன் மூலம் ஊழல் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேனவை எதிர்வரும் ஆகஸ்ட் 1 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அன்றைய தினத்திற்கு முன்னர் கிராம மட்டத்தில் சாட்சிகளாக இருக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜ லக்மாலி ஜயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் பித்தலாட்டு பெண் சாமியார் வெடிக்கும் எதிர்ப்புகள். தன்னை ஆதி பராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டிருக்கும் இந்தியாவின் சர்ச்சைக்குரிய பெண் சாமியாரான அன்னபூரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் வகையிலான பதிவொன்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. அவரின் வருகைக்கு யாழில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் ஆச்சிரமம் நடத்தும் அன்னபூரணி தான் ஆதி பராசக்தியின் வடிவம் என பலருக்கும் ஆசி வழங்கி வருகின்றார். தனது தனிப்பட்ட வாழ்வில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அன்னபூரணி தற்போது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளமை தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியாகியுள்ளன. தெஹிவளையில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு. கொழும்பு தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் சற்று முன்னர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனந்தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். தலைமன்னாரில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் நீதிமன்ற உத்தரவு. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 15 இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 31 வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த நீதிமன்ற உத்தரவு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து இந்திய கடற்தொழிலாளர்களை கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இழுவை படகுகளுடன் கைது செய்தனர். பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த கடற்தொழிலாளர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களை எதிர்வரும் 31 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.